அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவுல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுவரன் மாறன் ஐயாவை பற்றி தான் பார்க்க போறோம். சூரிய குலத்துல சத்திரிய வம்சமாக போற்றப்படும் முத்திரையர் இனத்தின் குலதெய்வ கடவுளாக வைத்து போற்றப்படுபவர் தான் யாருன்னா சுவரன் மாறன் ஐயா. அவர் காலமாக 23/5/675 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவராகவும் 705 745 இந்த இடைப்பட்ட 40 ஆண்டு காலத்தில் தன்னுடைய ஆட்சி காலத்தை மக்களுக்காக செயல்படுத்தி இவருடைய ஆட்சி காலமானது தமிழகத்தின் பொற்காலம் என்று நம்முடைய பேசப்படுகிறது. அந்த அளவிற்கு இவருடைய வீரமும் இவருடைய நம்பிக்கையும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவே இருந்துள்ளது என்றுதான் குறிப்பிடுகிறார். பொதுவாக தமிழகத்திலேயே சதய விழாவானது நம்முடைய இருவருக்கு கொண்டாடப்படுகிறது. அதில் ஒருவர் யார் என்று சொல்ல போனால் பெரும்பாட்டன் முத்திரையர் அவர்களுக்கும் மற்றொருவர் ராஜராஜ சோழன். இவர்கள் இருவருக்கு மட்டும்தான் இந்த சதய விழாவானது நம்மிடையே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நூற்றாண்டு என்பது 100 ஆண்டுகளாக கணக்கிடப்படுகிறது. அதுபோல்தான் ஒரு சதயம் என்பது நம்மிடையே 10 நூற்றாண்டுகள், அதாவது 1000 ஆண்டுகளாக கணக்கிடப்படுகிறது. ஒரு தலைவன் 1000 ஆண்டுகளை தொடர்ந்தும் நம்மிடையே இன்றைக்கு பேசப்படுகிறார் என்று சொல்ல போனால் அவர்களின் ஆட்சி காலம்தான் அதற்கு காரணமாக இருந்துள்ளது. தன்னுடைய 16 போர்களிலுமே, அதாவது தான் கண்ட 16 போர்களிலுமே வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் பேரரசர் என்ற பெருமை அவருக்கே சாரும். அதாவது 14 போர்களில் தானாக தலைமையேற்று நடத்தி வெற்றி கொண்டவரும் 2 போர்களில் பல்லவர்களின் உதவியுடன் சேர்ந்து வெற்றி பெற்றுள்ளார். மற்ற பேரரசர், அதாவது அன்றைய காலகட்டத்தில் இருந்த மற்ற பேரரசர் அனைவருமே தன்னுடைய போருக்கு செல்லும் பொழுது வஞ்சிப்பூவை சூடி செல்வார்களாம். போரை விட்டு திரும்பும் பொழுது, அதாவது வெற்றி பெற்ற பிறகு வாகை சூடி செல்வார்களாம். ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் மட்டும்தான் போருக்கு செல்லும் போதே வாகைப்பு பூடி செல்வாராம். அதற்கு காரணம் என்று என்னவென்று சொல்ல போனால் தன்னுடைய தன்னம்பிக்கையும் வீரமும் போர்படையும் மக்களின் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் தான் அவரை வெற்றி பாதைக்கு நகர்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் என்று சொல்லும் போதே ஒரு பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பெருமையானது அவர்களின் வீரத்தையும் அவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றுவதாகத்தான் நம் மக்களிடையே இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு காரணத்திலும் சாதியின் ரீதியாகவோ மதத்தின் ரீதியாகவோ மக்களை பாகுபாடுபடுத்தி நடத்துவதன் காரணமாக அமையக்கூடாது என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. 16 போர்களை வெற்றி கண்ட தலைவன் அமைதியாக இருக்கிறார். ஆனால் 16 போர்களில் வெற்றி கண்ட தலைவனின் வம்சமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுத்தி தன்னையும் தன் வம்சத்தினையும் இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள். அவருடைய கொள்கையும் கோட்பாடும் நம்முடைய பெரும் வீரமாக எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவோம். சாதியின் ரீதியாக அல்ல, அவரின் சாதனை ரீதியாக. நன்றி, வணக்கம்.